முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயன்று முடித்து காட்ட வேண்டும் என்று தமிழ் திரையுலகிற்கு காளிகாம்பாள் ஆசியுடன், அண்ணாமலையாரின் ஆசீர்வாதத்துடன் இங்கு வந்திருக்கும் ரெட் ஃப்ளவர் படத்தின் தயாரிப்பாளர் திரு மாணிக்கம் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல தெய்வீக சக்தியை வணங்கி, தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கும் எனது அருமை மிக்க உறவினர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நடந்து எனது உயிர் நண்பர்கள், பாசம நண்பர்களே, இந்த மாபெரும் ரெட் ஃப்ளவர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மேடையில் தலைமையேற்று அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, மதிப்பிற்குரிய ஊடகத்துறையை சேர்ந்த பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, யூடியூப் நண்பர்களே, இணையதள நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த காளிகாம்பாள் பிக்சர் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட கனவு படமான ரெட் ஃப்ளவர் திரைப்பட ஆடியோவுக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பி. வாசு ஐயா அவர்களே நன்றி. மதிப்பிற்குரிய விஷால் சாருக்கும் நன்றி. மதிப்பிற்குரிய சுராஜ் சாருக்கும் நன்றி. மதிப்பிற்குரிய குகன் சாருக்கும் நன்றி. மதிப்பிற்குரிய சபரீசன் சாருக்கும் நன்றி. மதிப்பிற்குரிய சரிகம் ஆனந்த் சாருக்கும் நன்றி. மற்றும் மேடையில் இருக்கிற ஒரு அனைவருக்கும் நன்றி. அதாவது ஒரு பேர் சொன்னால் நம்ம அடுத்த சப்ஜெக்ட் வந்துடுவோம். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இங்கே சீஃப் கெஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் ரியலாக சில விஷயம் சொன்னால் தான் தெரியும். இங்கே வந்திருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் எல்லாம் விவிஐபி எல்லாம் ஒரு தகுதியாக ஒரு 500 பேர் 1000 பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் தராதாரம் வாய்ந்த பெரிய ஜாம்பவான்கள் தான் வந்திருக்கிறாங்க. நான் இப்போது அதில் தேட்டரில் இடம் இல்லைனால கம்மியான ஆளுங்கள் மட்டும்தான் வர வச்சுருக்கு. முக்கியமான விஐபிகள் தான் வர வச்சுருக்கு. இந்த முன்னாடி இருக்கிற இதில் ஒரு 500 பேரும் இந்த மேடையில் உட்காரத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு அன்பான ஒரு தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா நான் இந்த மேடை பேச்சு அவ்வளோவும் பேசுனது கிடையாது. இது ஃபஸ்ட்டு சினிமா மேடை. நான் எந்த ஆடியோ லாட்சிக்கும் போனது கிடையாது. ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர் உங்கள் பேர் அது திருமண சார் கூப்பிட்டாரு, அது கூட போக முடியல. எதுக்காகன்னா நிறைய பேர் நான் பேசுகிறது பெருமையாக பேசுகிறேன்னு நினச்சிடக்கூடாது. என்னுடைய ரியல்பே எல்லாருக்கும் ஒரு மரியாதையாக அன்பாக பழகக்கூடிய ஒரு கேரக்டராக இறைவன் படைச்சிட்டான். இந்த இவ்வளோ பெரிய சிறப்பக்கூடிய விஷயத்தை இந்த பிரபஞ்சம் உண்மையிலே பிரபஞ்சத்துக்கு மிகுந்த நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை சீஃப் கெஸ்ட்டு, இவ்வளோ பெரிய அதாவது எல்லா ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, நிறைய மீடியா பீப்புள் தான் இருப்பாங்கண்ணே. இதில் இன்னும் 500-1000 பேர் வரவேணான்னு சொல்லியாச்சு. நேற்றுலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி 2 நாளாக எல்லோரையும் வரவேணான்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு 700-800 பேருக்கு மேலே உட்கார முடியாது. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால நாங்கள் எதாவது பிளான் பண்ண 2-3 ஷோ போடுவாங்க அப்படிலாம் ஐடியா பண்ணோம். அப்போ இதுதான் உண்மை. நான் இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் நான் ஒரு பில்டராக இருந்துட்டு இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் தயார் பண்ணும்போது நினச்சி பார்க்கல. நான் பேசுகிற வார்த்தைகளில் சில குழப்பங்களும் சில கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு மேடை இல்லையா. மேடையில் உட்கார ஜாம்பவான்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. இந்த படம் எடுக்க தொடங்கிய நாள் முதல் இன்று வரை எந்த தங்கு தடை இல்லாமல் இந்த பிரபஞ்சம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. அதுக்கு இந்த 2.25 வருஷமாக டெக்னீஷியன் எல்லாருமே ரொம்ப நல்ல திறமை வாய்ந்த அறிவு நிறைந்த பொறுமையான ஆட்களாக இறைநிலை காமிச்சு கொடுத்து இந்த படம் இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ லான்ச்சிங் நிகழ்ச்சி இப்படி வந்ததோ நான் எல்லாருக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிவிட்ருப்பேன். இத்தனை அன்பு உள்ளவங்க வந்தீங்க இல்லையா. அதுபோல் இது என்னுடைய திறமையில் மட்டும் நடக்கலை. இது முழுக்க டைரக்டர் ஒரு 10 வருஷமாக அந்த ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பல பேரை பார்த்துக்கிறாரு.
பல நண்பர்கள் பார்த்துக்கிறாரு, பல ப்ரொடியூசர் பார்த்துக்கிறாரு. யாரையும் வந்து ரெடி பண்ணாத என்கிட்ட வந்து ஒரு இந்த கதையை சொல்லும்போது எனக்கு இந்தியாவான சப்ஜெக்ட்ன்றதால எடுத்தேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால, நான் வந்து பொது மக்கள் கூட நிறைய தொடர்பு இருக்கிறதுனால எந்த விஷயம் சொன்னாலும் அது எல்லாருக்கும் பிடிக்கிறதில்ல. அதாவது வந்து எந்த மேடையில் ஒரு பெரிய பேச்சாளர் கூப்பிட்டு மேடையில் பேசினாலும் அதில் வந்து மற்ற ஆளுங்க என்ன நினைப்பாங்க, இது இப்படி பேசியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமேன்னு சொல்கிறது தான் இயல்பு. இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை, இது மனித இயல்பு. ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் நிறைய கதைகள் வந்து அப்புறம் நான் படம் எடுக்க முடிவு எடுக்கும்போது நிறைய கதைகள் ஏற்கனவே வந்து ஒரு முக்கியமான சப்ரஸான விஷயம் என்னென்னா, 2 படம் எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ணல. எதுக்காக ரிலீஸ் பண்ணலன்னா, தமிழக மக்கள் வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது, நம்மளை நம்பி படம் பார்க்குறோன்னு ஏமாற்றக்கூடாது. 200 ரூபா கொடுத்து செலவு பண்ணால் வந்து பார்த்தா அன்றைக்கி ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை திட்டாமல் அப்பா 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 என்னப்பா அது கண்காணா காட்சியை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு வந்து உண்மையிலே வந்து இதை வந்து இதை பெருமையாக பேசணுங்கள்ல, அவங்க பார்த்துட்டு திருப்தியாக போகணும். அந்த நோக்கத்தில் தான் வந்து இந்த ரெட் ஃப்ளவர் கதையை சூஸ் பண்ணேன். இது என்ன மாதிரி கதைன்னா வந்து மாமா மச்சான் சப்ஜெக்டோ அண்ணன் தம்பி சப்ஜெக்டோ இல்லை வந்து காதல் கதையோ கிடையாது. இது முழுக்க முழுக்க உலக அளவில் இந்தியாவை உயர்த்தி காமிக்கிற சப்ஜெக்ட். இந்தியாவை வந்து யாராலையும் அசைக்க முடியாத சப்ஜெக்ட். அதனால தான் நான் வந்து ஒரு பில்டராக இருந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான வந்து இந்தியாவை வந்து உயர்த்தி காமிப்போம். பல பேர் நெகட்டிவாகவும் பல பேர் என்னென்னமோ பேசுகிறாங்க, யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணி போகிறாங்க. நம்ம வந்து இந்தியாவை வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு உயர்ந்த ஒரு இந்தியாவை நம்ம காமிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து இந்தியா வல்லரசுன்னு சொன்னால், என்னை இந்தியா யாரும் அசைக்க முடியாதுன்னு சொன்னால் யாரும் குறை சொல்ல முடியாது. எல்லாரும் தமிழக மக்கள் ஏற்றக்கூடிய விஷயம். அதை தாண்டி தமிழகத்திலேயே தமிழக சினிமா வரலாற்றிலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மாதிரி சினிமா வந்தது. பாக்கியராஜ் சார் காலத்திலேருந்து கே பாலச்சந்தர் சார் காலத்திலேருந்து பல வாசு சார் காலத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சினிமா கொடுத்தாங்க. ஆண்ட்ரோ பாண்டியன் வந்து தமிழக சினிமா வரலாற்றில் ஒரு புது சினிமா எடுத்துக்கிறாரு. ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் செம பாஸ்டாகவும் பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு சினிமா இது. இதை வந்து எல்லோரும் வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்குவாங்க. முக்கியமாக வந்து எல்லா மேடையிலும் சொல்கிறது தான், மீடியா பீப்புள் வந்து எல்லாம் எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணணும் சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்தால் இறைநிலை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாமே தீர்மானிச்சிருக்கோம். இந்த தீர்மானிச்சின விளைவு தான் இந்த இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு விவசாயி கூட கணக்கு போட்டாக்க விவசாயம் பண்ண முடியாது. பயிர் பண்ண முடியுமா? பயிர் பண்ணி அவன் சம்பளம் வாங்க கணக்கு பண்ணி பார்த்தா விவசாயி வந்து கணக்கு போட்டாக்க யாருமே சாப்பிட முடியாது. அதே போல் ஒவ்வொரு மனிதர்களும் இங்கே வந்துக்கிறவங்களாம் கணக்கு போட்டுருந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாக்க கண்டிப்பாக வந்து கணக்கு போட்டிருந்தா எந்த ஃபங்க்ஷனும் நடக்க போதில்லை. அதே மாதிரி மீடியா பீப்புள் வந்து நீங்கள் உலகத்தின் தலை சிறந்த வேலையை பண்ணுறீங்க. நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கும் செய்கிற வேலைக்கும் ரொம்ப உயர்ந்த வேலையை செய்கிறீங்கன்ற ஒரு பதிவை மட்டும் சொல்லி, இந்த படத்தை பற்றி சொன்னால் 2 மணி நேரங்கள் பேசுவேன். ஆனால் வந்து உரையை முடிக்கிறேன். மீண்டும் வந்த அனைவரும் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்திரா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தவங்க படம் வந்த பிறகு பேசும்படியான ஒரு ரோலில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்களை பாராட்டுவாங்க. பேச அழைக்கிறோம் காவ்யா, ரெட் ரோஸ் ரெட் ஃப்ளவர். கண்டிப்பாக இந்த மேடையில் ஏறின எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது எங்களோட ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு, அதுக்கப்புறம் எங்களோட டைரக்டர் ஆண்ட்ரூ சாருக்கு, முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த விக்னேஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. நிச்சயமாக சாருக்கு இது ஒரு பெரிய கம்பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ அவரோட ஒரு சாங் வந்து பயங்கர ஹிட் ஆகி நம்ம மனசுலலாம் அப்படியே நிறைஞ்சிருக்கு. ஸோ அவர் எங்கள் மனசில் எப்போவுமே நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த படத்து மூலிமா இன்னும் அதை பாப்புலர் ஆக்கி விக்னேஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய கம்பேக்காக இருக்குங்கிறத நான் ஆணித்தரமாக இதை நிச்சயமாக இங்கே சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு கதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் வந்து டெமோக்ரஸி பற்றிய ஒரு கதை தான் இது. ஸோ இது ஒரு வார், அதாவது
2047 2047 இந்த வார் எந்த அளவுக்கு இருக்கும், இதோட நாட்டோட இந்த இந்த இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தான். இந்த வார் வந்ததுன்னா இன்னும் 2047 ஒரு தேர்ட் வேர்ல்ட் வாரை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமாக எடிட்டர் ப்ளஸ் விஷுவல் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டீமாக அமைஞ்சது. அதை தாண்டி முக்கியமாக எங்கள் டைரக்டர் ஆண்ட்ரூ சார் இது ரொம்ப 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 தத்ரூபமாக இந்த படம் இருக்கணுங்கிறதுனால கிரீன் மேட்ல பண்ணவே முடியாது. ரொம்ப 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 கம்மியான சீக்வன்ஸ் மட்டும்தான் இந்த படத்தில் கிரீன் மேட்ல எடுத்திருக்காங்க. ஸோ நான் பண்ணது ஒரு சின்ன ரோல் தான். அந்த ரோலில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லி ஒரு காசாலலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஃபாக் சாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால ரியல் சாண்ட் ரியல் டெசர்ட் இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து நிஜமாவே ரொம்ப தத்ரூபமாக வேலை வாங்கினார் எங்கள் டைரக்டர். ஸோ அதில் நிறைய அந்த மண்ணெல்லாம் அடித்து மேலே இது பண்ணி கன் ஷாட்ஸு இதெல்லாமே நிறைய டீப் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதில் பார்க்குறது எல்லாமே வந்து நிறைய க்ரீன் மேட் கிடையவே கிடையாது. ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அதுவும் ரியலாக பண்ணியிருக்காங்க. ஸோ 2047 அவுட்புட் என்ன அப்படிங்கிறத வந்து பயங்கர ஒரு வைப். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட வைப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய படம் கிடையாது. ஓடிடியை தாண்டி 100% இது எல்லாருமே இந்த எஃபெக்டை நீங்கள் பார்க்கணும். சவுண்டிங் ஆர்ஆர் ரெக்கார்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது எங்கள் படம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படியே பெருமையாக பேசிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. உண்மையாகவே எல்லாருமே இதில் ரொம்ப தூய்மையாக வேலை பார்த்து அதோட அவுட்புட் கொடுக்கணுங்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு படம் தான் இது. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் நிச்சயம் கொடுப்பீங்கன்றது தெரியும். ஸோ நிச்சயமாக அந்த என்டையர் டீம் இதில் ஒர்க் பண்ண எல்லா க்ரூக்கும் எங்கள் எல்லாரும் சார்பாகவும் நன்றி. இதை இனிமேல் நீங்கள் பார்த்து ரசிக்க போகிற ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஜாமவான்கள் உங்கள் நேரங்களை நீங்கள் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு நன்றி. ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். வெரி பெஸ்ட். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 65 வருடங்களாக கண்ணன் வந்தான், 50 வருடங்களாக தொடர்ந்து மேடை ஏறும் ரகசியம் பரம ரகசியம், 30 ஆண்டுகளுக்கு மேலாக மீண்டும் மேடை ஏறும் லைட்ஸ் ஆன். இப்படியாக நாடகத்துறையில் நாட்டின் முக்கிய பெயராக மாறியது இவருக்கு. 70 வயதுக்கு மேல் கதை நாயகனாக நடிப்பது என்பது பெரும் சவால். தன் நடிப்பாலும் நகைச்சுவை பேச்சாலும் மக்களை கவர்ந்தவர். கலை உலகில் தன் உயரத்தை தானே எட்டி பிடித்தவர். சமரசமில்லாத படைப்பாளி. சாருகேசி ஹீரோ. ரெட் ஃப்ளவர் படத்தில் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டராக நடித்துள்ள YG மகேந்திரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் கொஞ்ச நாள் அடிக்கடி சந்திக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு தனி நமஸ்காரம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள். திரு வாசு முதல் அத்தனை இயக்குநர்களுக்கும் வணக்கம். சகோதரர் விஷால், மை மார்க் ஆண்டனி அவரிலிருந்து இந்த குழு, இந்த நடிப்பு குழு, டெக்னிக்கல் குழு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான். த விஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன். அவருக்கு நீங்கள் பெரிய கைத்தட்டல் கொடுத்தாங்க. இங்கே இருக்கேன், இங்கே வாங்க சார். அவர் என்கிட்ட வந்து கதையை சொல்லும்போது, என்ன சார் இதெல்லாம் உங்களால் முடியுமா, இவ்வளோ பெரிய விஷன் சொல்கிறீங்களேன்னு கேட்டேன். அவர் பதிலுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ஓரளவுக்கு அரகண்ட்டாகவே கேட்டார். இதெல்லாம் விடுங்க, 3 நாள் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார்னு பார்த்தா ஹிஸ் விஷன் வாஸ் ஸோ பிக். அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அவர் ப்ரொடியூசர் மாணிக்கம் சார் அவர் இருந்திருக்காரு. விக்னேஷ் சார், அவருக்கு ஒரு லைஃப் டைம் பிக்சர். ப்ளீஸ் கிவ் ஹிம் a big hand. he is coming back after a long time. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டலாக சொல்கிறேன், ரொம்ப உழைச்சிருக்கார். ஆக்ஷன் சீனில் மட்டும் இல்லை, லவ் சீன்லேயும். ஸோ எல்லா விதமான இது வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா அடுத்த ஷோவில் இருந்தால இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாகுபலி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பாகுபலிங்கிறது அந்த 1000 காலத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொன்னாங்க. இப்போ 2040 இதுதான் இன்னும் கஷ்டம். இமேஜினிங் வாட் வுட் ஹேப்பன் 40 years லேட்டருங்கிறது அதை ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா டீம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த படத்தில். நீங்கள் பார்க்கும்போது ஒரு மிஷன் இம்பாசிபிள், மேட்ரிக்ஸ் அந்த ஃபீலிங் கிடைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. நான் அவருக்கு ஸ்பெஷலாக நன்றி கொடுக்கணுன்னா, கனவுல கூட கிடைக்காத பதவி எனக்கு கொடுத்துட்டார். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இன் 2040. நெவர் கேன் ஐ பிகம் தட். ஐ ஹோப் டு. அண்ட் இன்னொரு இவருடைய மைய கருத்து தான் என்னை ரொம்பவும் கவர்ந்தது. நீங்கள் அதை பற்றி சொல்லணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாரபட்சம் இல்லாமல் எழுதுகிற பத்திரிகைகளை சொல்கிறேன், ஊடகங்களில் சொல்கிறேன், இந்தியாவோட ப்ரோக்ரஸ் இன் த வேர்ல்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக், வி ஆர் கோயிங் சம்வேர். நேதாஜி கனவு கண்ட இந்தியா வந்துட்டுருக்கு.
அவர் சொல்கிற கருத்து என்னென்னா 2040 இந்த படத்தில் இந்தியா தான் இந்த உலகத்தின் வல்லரசுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார். அந்த பெருமைக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்ல ஆர்டிஸ்ட். என்ன தலைவாசல் விஜய் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி ரோல் இது. என்னோட சாருகேசிலையும் பிரமாதமாக பண்ணியிருக்கார் அவர். ஜான், விஜய், சுரேஷ், ஆல் ஆஃப் தெம். இந்த ஹீரோயின் எனக்கு இந்த படத்தில் பிரசிடெண்ட்டாக அவங்க லேடி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப அளவாக யூஸ் பண்ணார். பட் அவர் அதிகமாக யூஸ் பண்ணது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் அவருடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ். இதை வச்சு தான் இந்த படம் யங்ஸ்டர்ஸை ரொம்ப கவர் பண்ணும். நம்மளை மாதிரி இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வயதானவர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். இது மிகப்பெரிய அமோக வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இந்த நேரத்தில் இது ஒரு சினிமா ஃபங்க்ஷனாக இருக்குங்கிறதுனால நமது ஆத்ம நமஸ்காரங்களை நம்மளை விட்டு பிரிந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி அவர்களையும் ஒரு நிமிடம் நினைத்து கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். பாலு மகேந்திராவின் ராமன் அப்துல்லா, பாரதி ராஜாவின் கிழக்கு சிமையிலே இருவரும் படைப்பாளிகளிடம் பயின்றவர். 30 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பெயர் பெற்றவர். கின்னஸ் படமான சுயம்வரத்திலும் இருந்தவர். இவரின் நடிப்பு திறமையை சொல்லும் ஒரு படம் ஆச்சாரியா. அன்றிலிருந்து இன்று வரை வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார், ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பது போல இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படத்தில் இந்த படம் விக்னேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஃப்ளவராக கையில் கொடுக்கும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். ஏஜென்ட் விக்கி விக்னேஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ரெட் ஃப்ளவர் ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனக்கு டைரக்டர் பாரதிராஜா மேலே ரொம்ப மரியாதை. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ஈக்குவலாக வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல. அவரோட சந்தர்ப்பத்துக்கு மட்டும்தான் நடித்தேன். அந்த படத்துலேயும் அவரோட ரொம்ப அவ்வளோ எனக்கு அவர் பார்த்தா ரொம்ப பார்த்துட்டே இருக்கும் மாதிரி தோணும். அவங்களுக்கு எனக்கு நன்றி. நமது புரட்சி தளபதி விஷால் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர். யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்ணுறதில் அவர் முதலாளாக இருப்பார். நான் நடிகர் சங்கத்தில் எங்கள் செயலாளர், நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அங்கே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் அந்த கடைக்கோடி நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். எல்லாத்து மேலேயும் பாசம் எடுத்து பார்ப்பார். நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துருக்கிறேன். நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன். அவர் ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்வார். அதே மாதிரி விஷால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி போல்டாக இறங்கி வேலை செய்வார். 2 பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, விஜயகாந்த் சார் கோவப்படுவார், விஷால் சார் கோவப்பட மாட்டார். அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் இங்கே படத்தில் என் கூட நடித்த நடிகர்கள், ஒஜிமதன் சார்லாம் லெஜண்ட். அவர் வந்துட்டு ஒரு புது பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. என்ன விக்னேஷ் என்ன பண்ணுறீங்க, நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது, இது டப்பிங் படம் நான் பார்த்தா டப்பிங் நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு ஆர்வமாக படம் என்ன நிலவில் இருக்குது, எப்படி வந்துட்டு இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ அப்படின்ட்டு அடிக்கடி அவராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இத்தனை வருஷத்தில் இத்தனை படம் நடித்து எம்ஜிஆர் சிவாஜி சாரோடலாம் நடித்து இவ்வளோ தூரத்தில் இருந்து கூட அந்த ஆர்வம் அவர்கிட்ட இருந்து நான் பிரமிக்க வச்சது. எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் இந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது காரணம் விக்னேஷ் இந்த படத்தில் ஏதோ இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா, ஏதோ நல்லா இருக்குது, நான் டப்பிங் பேசும்போது பார்த்தேன், அதனால தான் நான் அடிக்கடி கேட்குறேன் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அஜிரத்னம் சார் நான் சொன்ன உடனே இந்த படத்தில் வந்துட்டு நடித்து கொடுத்தாங்க. அப்புறம் நாசர் சார், தலைவாசல் விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமத்தனா தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தனாவே பார்த்துட்டாங்க. அப்புறம் சுரேஷ் மேன் சார், அவர் ட்ரெஸ்ஸை போட்டாலே ஒரு கெட்டப் அப்படின்னு ஜம்முனா நிற்பார். அப்புறம் படத்தில் நடித்த ஹீரோனி அவங்க வரல, ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் பற்றி சொல்லணும்.
ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ், எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, எல்லாருமே 25 30 வயசு அவ்வளோதான் இருப்பாங்க. டைரக்டர் ஆண்ட்ரூ சார் வந்துட்டு நைட் ரெண்டாக வேலை வாங்குவார், அதெல்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க. நானும் அவங்களோட வேலை செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன சார் அப்படின்ட்டு என்னை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த மேடையில் உங்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த படத்தில் என் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்ட்ரூ அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர். கன்ஃபார்மாக இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்ல டைரக்டர், நல்ல டெக்னீஷியன், இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நல்ல டெக்னீஷியன், நல்ல டைரக்டர், நல்ல மனிதர், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல மனிதர், அற்புதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் இதுவுமே கிடையாது. நேர்மையாக உழைச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். என்னுடைய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் மாணிக்க சார் ஒரு அற்புதமாக பேசினார், வெள்ளந்தியாக பேசினார். அவர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மாணிக்க சார் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க. என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீ படம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ பேர் தடுத்தாங்க. அதையெல்லாம் மீறி எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, டைரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை, அதுக்காக அந்த படத்தை ஃபஸ்ட்லேருந்து எங்கேயுமே பின்வாங்காமல் படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க, சினிமாவை கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு வரல. இங்கே வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி, சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி, சினிமா அவ்வளோ அவருக்கு பிடிக்கும். சினிமா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர். அவர் சினிமாவுக்கு வர்றது நிறையா டைரக்டர்கள், நிறையா டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார். இந்த படத்தில் வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிற மனிதன் கிடையாது. நிறையா படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு மனிதர். அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து வெற்றி படமாக அமைச்சு கொடுக்கணும். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நண்பர்களே, இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை நான் இத்தனை வருஷம், ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவில் இருக்கிறேன். நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் வந்து ரசிக்கணும், தியேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும். ஏன்னா நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது. சினிமா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில் செத்து போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன். அவ்வளோ தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும். அந்த சினிமாவை அந்த அளவுக்கு பிடிக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃப்ளவரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது. நான் தோக்கலாம், என்னுடைய முயற்சி தோக்கக்கூடாது, முயற்சி தோக்கக்கூடாது, நம்பிக்கை தோக்கக்கூடாது. அதனால் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை மக்கள் நீங்களாம் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற பொதுமக்கள், மாணிக்க சாருடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய நண்பர்கள், தொப்புள்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டும் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க, நீங்கள் செய்வீங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். தியேட்டரில் வந்துட்டு எப்படின்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு. நம்ம முன்னாடிலாம் அப்படிலாம் பார்த்தோம், அப்படிலாம் இல்லை. படம் ஓப்பனிங் அன்றைக்கே பார்க்கணும். அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கிட்ட சொல்லி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தொற்றுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியராக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தியேட்டரில் வந்து மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்களாம் முயற்சி பண்ணணும். பண்ணுவீங்களா? நம்ம கண்டிப்பாக நம்ம உறவுகள்லாம் வந்துருக்கிறீங்க.
நம்ம தியேட்டரில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணால் தான் இந்த படம், ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்னத்தாய் படமெல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட்டமே இல்லை. அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு, 135 நாள் ஓடிச்சு. ஒரு அத்தனை நாள் 135 நாள் ஓடிச்சு. இது மாதிரி நிறைய படம், ராமனவத்தோலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்போ சினிமா அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு நாள் தான் அதோடைய தலையெழுத்து. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே போய் தியேட்டரில் குமிஞ்சிடணும். நம்ம உறவுகள் எல்லாருமே, நண்பர்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் ஃபஸ்ட்டு செகண்ட் நாள்லேயே 3 நாள்லேயே நம்ம வந்துட்டு படத்தை வெற்றி படமாக ஆக்கிடணும். அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஒரு முறை இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலையுலக ஜாம்பவான்களுக்கும், அப்புறம் நம்மளுடைய டீம் வாரியர் சார் குகன் சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாதம் தொட்டு பணிவுடன் கேட்டுக்கிறேன். தளபதி அன்பு நண்பன் விஷால் அவர்களே. எல்லோருக்கும் வணக்கம். சாரி, நான் பேசுகிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைத்து நெஞ்சங்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், நம்ம சவுத் இந்தியன் சினிமா, இந்தியன் சினிமாக்கே பெருமை செலுத்தின சரோஜா தேவி அம்மா இறந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ ஸ்டன்ட்ஸ் பண்ண, எத்தனையோ என்னோடய படங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ திரைப்படங்களில் ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டன்ட்ஸ் பண்ண திரு ராஜு அவர்கள் படப்பிடிப்பில் ஒரு கார் டாப்லிங் சேஸில் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து இறந்துட்டார். அவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இது ஏன் நான் மைக்கை ஆட்டுறேன்னா, இந்த வீடியோவும் வைரல் ஆகி மதகஜராஜா எப்படி ஹிட் ஆக்குனீங்களோ அதே மாதிரி ரெட் ஃப்ளவர் படமும் இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட் ஃப்ளவர் படம் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அதனால தான் இந்த செய்கை செஞ்சேன். மேடையில் இருக்கிற எனக்கு பிடித்த ஜாம்பவங்கள், எனக்கு பிடித்த நண்பர்கள், சினிமா சார்ந்த நண்பர்கள், வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெல்விஷர்ஸ் எல்லோருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும், லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர். எனக்கு பி வாசு அங்கிள். பி வாசு சார் வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பி வாசு நிறைய இயக்குனர்கள் ஒரு படம் 2 படத்துலேயே அப்படியே போயிடுறாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் நம்ம மனசில் நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் விஷன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள், என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் ரத்னம் சார், சுரேஷ் மேனன் சார், எங்கள் வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார், ஜான் விஜய் டார்லிங், எல்லோரும். அதே மாதிரி டாக்டர் சூராஜ் சார், நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டரு, இவருக்கு முதல்ல கொடுக்கணும். ஏன்னா டாக்டர்கிட்ட நம்ம போகிறது சிகிச்சைக்காக, அப்பா சந்தோஷமாக வெளில வந்தோம், நம்ம சரியாக இருக்கும்.
ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து அவரோட காட்சிகள் வந்து நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 10-10:30 தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும். நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ்ஸு, சர்ஜன்ஸு, டாக்டர்ஸு எல்லோரும் பார்க்குறது வந்து ஆதித்யா சேனல், சிரிப்பொலி சேனல். அதில் வந்து இவர் இயக்குன என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்களில் வடிவேலண்ண காமெடி, சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவங்களுக்கு வந்து மெடிசனா. அவங்களுக்கு வந்து அன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறக்குறது வந்து அவரோட திரைப்படங்களில் வர நகைச்சுவை காட்சிகள். ஸோ அந்த வகையில் அதனால தான் டாக்டர் சுராஜ் சார்ன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் சார். யூஸ்வலாக ஹீரோ தான் கெட்டப் மாற்றி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு இயக்குனர் வந்து கெட்டப் மாற்றி வந்திருக்காரு. முதல்ல இந்த விழாக்கு இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியாக அளிக்குதோ, அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி. நீங்கள் முதல்ல வந்து ரெட் ஃப்ளவர் திரைப்படத்துக்கு இந்த விழாக்கு வந்ததுக்கு எல்லோரும் வந்து ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது என்னோட கடமை. தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த வெள்ளி திரையில் என்ன காணப்படுதோ அதுதான் படம். அது சின்ன ஹீரோவாக இருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் புதுமுக இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம். ஸோ அந்த வகையில் என்னோட கடமையாக என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு, எல்லோருக்கும் வேலை இருக்கும், பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நான் விக்னேஷ்க்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வரேன்னு நான் சொன்னது காரணம் வந்து அவர் மனசார பேசினார் பாருங்களேன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானங்கள் தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன பயணம். அது வந்து அவரோட வழியில் வந்து எனக்கும் அந்த உணர்வு இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் வந்து மிகப்பெரிய திருப்புமுனையாக இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ்க்கு அமையணும் நான் வாழ்த்துறேன். விக்னேஷ்க்கு புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், மோஷன் போஸ்டர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பொதுவாக 2025 என்ன நடக்குது, நடைமுறை செயலில் என்ன நடக்குதுன்னு பண்ணுறதுக்கே பல இயக்குநர்கள் திண்டாடுறாங்க. ஆனால் இவர் 2047 என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு கதை பண்ணியிருக்காரு. அது இன்ஃபேக்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஹிஸ் விஷன். ஐ விஷ் ஆண்ட்ரூ பாண்டியன் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. அண்ட் இந்த விழா நாயகன் சந்தோஷ் ராம், இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். உங்கள் பாடல்கள் பார்த்தோம், ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கீங்க. சினிமாட்டோகிராஃபர் அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த ஹீரோயின் அண்ட் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் த வெரி பெஸ்ட். விக்னேஷ், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எல்லாரும் கதாநாயகர்கள் வந்து எதிர்பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும். நம்ம என்னதான் வந்து நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு வைரம் மாதிரி ஒருத்தர் வேணும். யாருன்னா தயாரிப்பாளர். உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக மாணிக்கம் என்ற பேர்ல அவரே வந்து ஒரு பொக்கிஷமாக மாணிக்கம் என்ற ஒரு பேர் வந்து உங்களுக்கு, அதான் கடவுளாக உங்களுக்கு வந்து ஒரு வைரம் கொடுத்துருக்காரு. அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள். காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்பாக மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு. சார், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. மாணிக்கம் சார், நீங்கள் இந்த வந்து நான் சொன்னாங்க, இந்த படம் வந்து எனக்கு லாபம் வேணாம், எனக்கு வந்து இந்த படம் ஒரு லவ் ஃபார் த ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை, நீங்கள் மறுபடி இந்த படம் வெற்றி அடையும். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விக்னேஷ் சொன்ன மாதிரி நிறைய இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். நீங்கள் இன்னொரு 2047 எப்படி இந்த திரைப்படம் காட்டினாங்களோ 2047 திரு மாணிக்கம் வந்து தயாரிப்பாளராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வெல்கம் டு த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி.
மற்றபடி டார்லிங் ஜான் விஜய், என் டார்லிங் அஜய் ரத்னம் சார், என் டார்லிங் தலைவாசல் விஜய், எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ மீடியா. நீங்கள் எப்போவுமே எல்லா திரைப்படங்களுக்கும், எங்கள் திரைப்படம் மட்டும் இல்லை, எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்கள் வந்து ஆஜராகி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்ச 2 அரசியல்வாதிகள், ஒன்று பகத்சிங், ரெண்டாவது இடம்பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் தொடங்கினது வந்து ரொம்ப நன்றி. அது இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி 3 நாட்கள் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றியடைய நம்புகிறேன். நிறைய பேர் வந்து வாட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க. கவலைப்படாதீங்க. இந்த குழுவுக்கு மட்டும் இல்லை, எல்லா திரைப்படங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கதிரேசன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. நான் ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பாக இன்னும் 3 மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க, டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது. அந்த நாங்கள் கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்கள் திறப்புகளுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், சின்ன திரைப்படம் வந்து இப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் அந்த டைம் வாட்சே பார்க்க தேவையில்லை. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனா அமையும், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும். தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. கதிரேசன் சாரும் இருக்கார், ஆஃபீஸ் பேர். அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன். இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும், இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா, மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கன்னா, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹாவ் டு, என் ஆதங்கத்துக்கு நான் தீக்கணும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு 3 days மட்டும் வெளியில், தப்பாக நினைக்க வேணாம், உள்ளார ப்ரெமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல, வெளியில் கேளுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளாக விண்ணப்பமாக வைக்கிறேன். உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்கள், வெளியில் எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பாக யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனால் நீங்கள் உள்ளே வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்து சொல்லிவிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வகையில் ஒரு நல்லாயிருக்கும். எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பாக ரிவ்யூ வேணும். அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்களேன். அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ உழைச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து அது ஒரு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் அந்த வகையில். ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லோருக்கும். இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் வெள்ளித்திரையில் மிக சிறப்பாக வந்து வெற்றிகரமாக கொண்டாடப்படணும். அதே வகையில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா, கதிரேசன் சார் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்லை ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ, எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேதியில் ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரே நாள் வந்து 10 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளருக்கு தெரியல. எனக்கு 100 தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமாக அலுவலகத்தில் உட்காராங்க. ஆனால் 100 தியேட்டரில் 400 காட்சி வருதான்னு தெரியாது. 100 காட்சி தான் வருது. அது காலை காட்சி 9:30 மணினா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவே போக மாட்டாங்க என் படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு பக்கபலமாக எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்தில் இத்தனை காட்சிகளில் ரிலீஸ் ஆகுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் எல்லோரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச்.